ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள ரிஷிபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இந்த ரிஷிபராசிக்காரங்க எந்த மாதிரியான குணம் கொண்டவங்க, இந்த ரிஷிபராசிக்காரங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர், அவர் யார் அப்படின்னும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே ரிஷிபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. ஏன்னா தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இவங்களோட உழைப்பாளியே நிறைவேற்றிக்க கூடியவங்க. இந்த ரிஷிபராசிக்காரங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டானவங்க தாங்க. ஆனாலும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. அப்படியே பழகினாலும் ஒரு லிமிட்டோடு தாங்க வச்சுக்கோங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா காசு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கக்கூடியவங்க. இவங்க விவசாயம், தோட்டக்கலை, பூச்செடி வளர்க்குறது, இல்லை ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை, ஆன்மீக சேவை இப்படின்னு இதில் எல்லாத்துலேயுமே அதிகமான ஆர்வம் கொண்டவங்களா தாங்க இருக்கிறாங்க. இன்னும் பெரும்பாலான ரிஷிபராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்தக்கூடிய திறமையும் செல்வத்தையும் பெற்றவங்களா தாங்க இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த ரிஷிபராசிக்காரங்க தன்னுடைய குணத்தை வந்து அடிக்கடி மாற்றாம ஒரே குணமாக இருக்கக்கூடியவங்க எப்பயுமே. அதனாலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ரிஷிபராசிக்காரங்களை பிடிக்காது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ரொம்பவே விரும்பி பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த பெண்கள் வந்து நுண்கலையில அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதிலும் மற்ற கிரகங்களோட அமைப்பு வந்து சிறப்பாகவும் சாதகமாகவும் இருந்ததுனாலே போதுங்க, இவங்க தாங்க கலை உலக வாழ்க்கையில கொடிகட்டி பறப்பாங்க. ஏன்னா இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் ஜாதகத்துல நல்ல அம்சமா இருந்தா மியூசிக், டான்ஸ், பியூட்டிஷியன் இப்படின்னு எல்லா கலைகளிலுமே ரொம்பவே சூப்பரா பிரைட்டா இருக்குவாங்க. லைஃப்ல ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அதை பார்த்து பயப்படாம ஓடி ஒளிஞ்சிக்காம எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய திறமை, தைரியம் கொண்டவங்க. பிறந்ததுல இருந்து எதிர்நீச்சல் போட்டு பழக்கம் காணவங்க இவங்க தாங்க. சின்ன வயசா இருந்தாலுமே ரொம்பவே அனுபவசாலியா இருப்பாங்க, பக்குவப்பட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நல்லா யோசிச்சு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. என்னதான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட சீக்ரெட் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை யாருக்கிட்டையுமே சொல்லவே மாட்டாங்க. இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் வந்து உச்சனாகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்பை வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாகவே எப்பயுமே இருந்துக்குவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிபராசிக்காரங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சுக்கிர பகவானை வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானை வழிபட்டு வர்றது மூலியமா வாழ்க்கையில சுக்கிர பலம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு பலனை அடையறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம். குருவோட அருள் இருந்தால் சகல யோகத்தையும் பெற முடியும். மற்ற கிரகங்களோட அருள் கிடைப்பதற்கே இந்த குருவோட அருள் தாங்க தேவை. ஃபர்ஸ்ட் கிரகங்களோட அருள் மட்டும் இல்லைங்க, அந்த இறைவனோட அருள் பெறத்துக்குமே குருவோட அருள் தாங்க ஃபர்ஸ்ட் முக்கியமா தேவைப்படுது. நமக்கு குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க. இப்படி குரு பகவானுக்கு பல சிறப்புகள் இருக்கிற மாதிரி தாங்க இந்த சுக்கிர பகவானோட அருள் பெறதுமே நமக்கு ரொம்பவே முக்கியமா இருக்குது. ஏன்னா திருமண யோகத்திற்கு, வீடு மனை உள்ளிட்ட செல்வங்களை பெறறதுக்கும், சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு சுக்கிர பகவானோட அருள் தாங்க நமக்கு தேவைப்படுது முக்கியமா. அப்போ குரு பகவானுக்கும் நிகரானவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை வந்து யோகக்காரகன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மனிதனோட வாழ்க்கைக்கு என்னென்ன சந்தோஷங்கள் தேவையோ, அடிப்படையான தேவையெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நமக்கு தருபவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறது தாங்க வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர வாரத்தில் நம்ம சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறது மூலிமா ரொம்பவே விசேஷமானது, நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சு சுக்கிர காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. நம்ம அது மாதிரி மனதார வேடிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பம் இது எல்லாமே காணாமல் போயிடுங்க. பொன் பொருள் எல்லாமே சேரும். முக்கியமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டுறலாங்க. நவ கிரகங்களிலே மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்றதுமான ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. அப்போ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. இந்த மார்ச் மாத கடைசி வாரமான இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்குறப்ப சூரிய பகவான் வந்து மீன ராசியில் இருக்கிறாருங்க. கூடவே செவ்வாய் பகவான் வந்து வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. புதன் பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருமே வக்கரகதி தாங்க அடைகிறாரு. ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சுக்கிரன் மீன ராசியில் இருக்கிறாரு.
1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்கரகதியும் அடையிறாருங்க. சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மீனத்துல வந்து ராகுவும், கன்னியில வந்து கேது பகவானும் இருக்கிறாருங்க. இது மாதிரியான கிரகங்கள் சஞ்சாரத்தின் மூலமா இந்த வாரத்துல வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிரக நிலையில இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ கடந்த சில வாரமாவே நீங்க பட்டுட்டு இருந்த கவலை, மன வருத்தம் எல்லாமே நீங்கி இந்த வாரம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு வந்து ரொம்பவே பாரமா இருந்திருக்குங்க. ரொம்பவே மைண்டு ப்ரெஷராக தான் இருந்திருக்கும். ஆனா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க. மைண்டு, மனசு எல்லாமே ரொம்பவே ரிலீஃபா இருக்குங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது மூலியமாவே பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குங்க. அதுக்கான முயற்சி, பேச்சுவார்த்தை எல்லாமே நீங்க ஆரம்பிப்பீங்க. வீட்டுல வளகாப்பு பண்றது, இல்ல மொட்டை அடிச்சு காது கொடுத்தது, புதுசா வீடு வந்து குடி போறது, திருமணம், இது மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குதுங்க. அதுவும் இந்த ரிஷபராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்குங்க. அதனால அதுக்கான பேச்சுவார்த்தையில எடுக்கலாம். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. காதலர்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே அற்புதமான மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இது கூடவே இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க உண்டாக போகுது. இது நாள் வரைக்கும் உங்க 2 பேத்துக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி இந்த கடைசி வாரத்தை வந்து வெளியிடங்களுக்கு எங்கேயாவது ஒன்னா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரமாக வந்தாங்க அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பணம் கொடுக்குறவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு பணம் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவுதாங்க. அதனால நஷ்டம் வந்து ஏற்படலாம். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க கடனா. பணம் ஒருவேளை நீங்க கொடுத்துதான் ஆகணும்னா அதை வந்து நீங்க நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தள்ளி வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால அனாவசியமான செலவுகளை வந்து நீங்க குறைச்சிக்கணுங்க. தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பணத்தை உங்களால் சேமிச்சு வைக்க முடியாத சூழ்நிலையில வருங்க. அதனால இந்த தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டு கரெக்டாக இந்த மாசத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு போட்டு வச்சு நீங்க செலவு செஞ்சாலே போதுங்க. பணத்தை வந்து நல்லாவே சேவிங்ஸ் பண்ணலாங்க. இந்த பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கிறது மூலிமா எதுலையாவது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் வருங்க. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய முதலீடு ஏதாவது செய்வீங்க. இருந்தாலும் இது மாதிரியான விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முதலீடு செஞ்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக முதலீடு நீங்கள் செய்யறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா லாபம் அப்படின்னு கிடைச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான முதலீடு செய்யறது மூலயமா சின்னதாக நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும், இல்லைன்னா புதுசாக தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே செய்யலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறவங்களை யாருமே நீங்கள் பகச்சிக்க வேணாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களோட வேலைகள் வந்து அவங்களால முடியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க கிட்ட சண்டை போட்டு பகச்சிக்கிறது மூலிமா இந்த வேலை எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் இருந்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இதன் மூலிமா நீங்கள் புதிய தொழில் தொடங்குற திட்டம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் வந்து வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்தில் வந்து அதிக லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. உங்களுக்கு பெரிய நபர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தாங்க கொடுக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வருங்க. ஏற்கனவே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க. வேலையில இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல இது எல்லாமே நடக்க போகுதுங்க. அதனால உங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு சந்தோஷமான மாதமாகவே இருக்காமே போகுது. குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் எல்லாமே தானாவே வீழ்ந்து போவாங்க. கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற எதிரிகள் எல்லாருமே இந்த டைம்ல வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க தானாவே. செல்வம், செல்வாக்கு எல்லாமே அதிகமாகுங்க. வேலை இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மரியாதைலாம் கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. அப்ப பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யறவங்களுக்கு அதிக ஒரு லாபத்தை தான் கொடுக்க போகுது. இது கூடவே ரியல் எஸ்டேட் பண்றவங்க அப்படின்னா நீங்க இது நாள் வரைக்கும் பார்க்காத புதிய உச்சநிலைக்கு போக போறீங்க. சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு வந்து நீங்க தவற விடாம கரெக்டா நீங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம். ஏன்னா லைஃப்ல சான்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைம் கிடைக்காதீங்க. எப்பயாவது கிடைக்கிறப்பயே நம்ம கரெக்டா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிடலாங்க. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மனைவி மக்களால வீண் தொல்லைகள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா கேது பகவானும் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. மேலதிகாரிகளின் ஆதரவால வேலையில நல்ல ஒரு சாதனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்க படிக்கிறதுல நல்ல ஒரு கடினமான முயற்சி செஞ்சா மட்டும்தாங்க வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறவங்களாம் அதுக்கான முயற்சி எடுக்கலாங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக ஆரோக்கிய பிரச்சனை வந்து இது நாள் வரைக்கும் இருந்திருக்குங்க. அதாவது சளி, காய்ச்சல் இது மாதிரிலாம் இருந்திருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த கடைசி வாரமான இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க கிடைக்க போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ள இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. எல்லா தடைகளையுமே சரி செஞ்சு நீங்கள் வெற்றி அடையிறதுக்காக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை வந்து கொடுக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஜெய் ஹனுமான் அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கூடவே ஆஞ்சநேயரை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.